பழம் பெருமை பேசுவதாக நினைக்காதீர்கள். பழமை என்றால் அது மிக பெருமையானது. அப்படி பெருமையானதும் பழமையானதும் எது என்று நினைக்கிறீர்கள்? அதை பற்றி சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். பழமையும் பெருமையும் சிறப்பும் தொன்மையும் நிறைந்தது எங்கள் தமிழ். எங்கள் தமிழ் மொழியினுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது உலகத்திலே இருக்கின்ற மொழிகள் எல்லாவற்றையும் விட மூத்த மொழியாயும் முதல் மொழியாயும் இலக்கியம், இலக்கணம், பண்பாடு, தத்துவம், ஆன்மீகம், அறம் அத்தனையும் நிறைந்த ஒரு பெரிய நீண்ட வரலாற்றை கொண்டதாக எங்கள் தமிழ் விளங்குகிறது. இந்த தமிழ் மொழி பல இலக்கிய வளங்களை கொண்டிருக்கிறது. இந்த தமிழ் மொழியிலே இருக்கிற இலக்கிய இலக்கண வழக்கங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது உலகத்திலே இருக்கிற மொழியியல் அறிஞர்கள் எல்லாம் பெரும் வியப்பு எய்துகிறார்கள். ஏனென்றால் தொல்காப்பியம் என்று ஒரு நூல் தமிழிலே இருக்கிறது. இது இலக்கணம் சார்ந்தது. இலக்கணம் சார்ந்த ஒரு நூலுக்கு காப்பியம் என்னும் பெயரை எப்படி சூட்டினார்கள் என்பது ஆராய்ச்சிக்குரியது. காப்பியம் என்றால் எங்களுக்கு தமிழிலே தெரியும். ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்கின்றன. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி என்று ஐம்பெருங்காப்பியங்கள் தமிழிலே இருக்கின்றன. இலக்கணத்தை கூறுகின்ற ஒரு நூலுக்கு எப்படி காப்பியம் என்று பெயர் வைத்தார்கள் என்பது ஆராய்ச்சிக்குரியது. தொல்காப்பியத்துக்கு பின்பு நிறைய இலக்கண நூல்கள் எல்லாம் தமிழிலே வந்தன. ஆனால் அந்த தொல்காப்பியம் என்பது தமிழினுடைய மிக பழைய ஒரு பெரிய நூலாக விளங்குகிறது. அதிலே இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது, இலக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது, பண்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்க்கை முறை சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ அரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ஒரு இலக்கணம் என்று சொல்லப்படுகிற ஒரு நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதனால் காப்பியம் என்பதை அதோடு சேர்த்தார்களோ தெரியாது. தொல் என்றால் பழமையானது. அந்த தொல்காப்பியம் தமிழுக்கு கிடைத்த பெரிய மாபெரும் பொக்கிஷம். இந்த தொல்காப்பியத்தை போல ஒரு நூலை உலக எந்த மொழிகளிலுமே காண முடியாது. இதனை எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த தொல்காப்பியம் 3000 வருடங்களை கடந்தது. அதன் பின்பு ஒரு நூல் வந்தது. அதுதான் வாழும் மறையாக இருக்கிறது. அது 2000 வருடங்களுக்கு முந்திய வரலாறை கொண்டது. அதனுடைய பெயர்தான் திருக்குறள். அந்த திருக்குறளை உலக மொழிகள் எல்லாம் ஆதரித்து நிற்கின்றன. உலக மொழிகளிலே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் கிறிஸ்தவ வேதாகம நூலாகிய பைபிள். அதற்கு அடுத்து எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா மொழியாளர்களாலும் ஏற்கப்பட்ட ஒரு நூல் என்றால் அது திருக்குறள் தான். அப்படி அந்த திருக்குறளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வையத்துள் வாழ்வாங்கு வாழும் நெறி முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குறளிலே சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை. திருக்குறள் பன்முகம் கொண்டது. எந்த பக்கம் நோக்கினாலும் அந்த பக்கத்தை அலசி ஆராய்ந்து நுண்மான் நுழை புலனோடு எடுத்து சொல்லுகின்ற
பக்குவம் நிறைந்த ஒரு பொக்கிஷமாக 2000 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய திருக்குறள் இருக்கிறது என்றால் அது தமிழின் பொக்கிஷம் அல்லவா? தொல்காப்பியமும் திருக்குறளும் தமிழிலே தோன்றி இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது உலக மொழியியல் அறிஞர்கள் எல்லாம் எங்கள் பழம் பெருமையும் பொக்கிஷமாக திகழுகின்ற தன்மையும் நீண்ட வரலாற்றை கொண்டதுமாக இருக்கின்ற எங்கள் தமிழை வியந்து நோக்கிறார்கள். அப்படிப்பட்ட தமிழ் மொழியில் பேசுகின்ற மக்களாக, அப்படிப்பட்ட தமிழ் மொழியில் வாழுகின்ற மக்களாக, தமிழர்களாக நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்பது மிக பெருமை அல்லவா? எனவேதான் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. மீண்டும் ஒரு நல்ல பொழுதில் உங்களை சந்திக்கின்றேன். அடுத்த சந்திப்பில் மீண்டும் இது பற்றி தொடர்வோம். வணக்கம்.